ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸ்மாக் டவுன் இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் கிடச்சிருக்க ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம செத் ராலின்ஸ் கிட்ட வந்து ஆரம்பிச்சலாம். ஏன்னா செத் ராலின்ஸ் வந்து அந்த ரெஸ்ல்மேனியா 41 நாளைக்கு நடக்க போகுது டே 1. ஸோ அதோட மெயின் ஈவெண்ட்டில் செத் ராலின்ஸ் CM Punk ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணுறாரு நம்ம செத் ராலின்ஸ். இந்த செத் ராலின்ஸ் பேசின ப்ரோமோவோட அதில் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கீவேர்ட்ஸ் தான் வந்து நம்மளை ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கியூரியாசிட்டி வந்து கிளப்பி போட்டிருக்கு. ஏன்னா வந்து ஒரு டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணி விட்டுருக்காரு. டீன் ஆம்ப்ரோஸில் மென்ஷன் பண்ணி ஒரு நேமையே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட்லி அந்த ஷீல்டு இருந்ததை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இத்தனை வருஷமாக வந்து டீன் ஆம்ப்ரோஸ் AWP ஜான் மாக்ஸ்லியாக மாறினதுக்கப்புறமா அவரோட பேர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கூட வந்து வெளிவராத மாதிரி தான் வந்து அவ்வளோ கட்டி காப்பாற்றி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த ஸ்மாக் டவுன் அவரோட பேரை டேரெக்டாக செத் ராலின்ஸை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். மேபி டீன் ஆம்ப்ரோஸ் நாளைக்கு ரெஸ்ல்மேனியாக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதை வந்து எதனால் அவங்க இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. பட் எதனால் பண்ணாங்க? டீன் ஆம்ப்ரோஸ் வரப்போகிறப்ப நம்ம ஹைப் ஏற்றி விட்டு நாளைக்கு ரெஸ்ல்மேனியா டே 1 எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு ஹைப் ஏற்றி விடுறதுக்காக தான் மோஸ்ட்லி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீன் ஆம்ப்ரோஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஆனால் அந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹைப் ஏற்றி விடணும் அப்படின்றதுக்காக இந்த டீன் ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் 100% அதிகம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை மீறி டீன் ஆம்ப்ரோஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் வந்தாலும் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீன் ஆம்ப்ரோஸ்ன்ற பேரை செத் ராலின்ஸ் யூஸ் பண்ணதுக்குண்டான காரணம் இந்த மேட்ச்சுக்குண்டான ஒரு சின்ன ஹைப்பை வந்து டே பிஃபோர் ரெஸ்ல்மேனியா கொஞ்சம் ஏற்றி விடுவோமே அப்படின்றதுக்காக மட்டுமா தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதாவது எக்ஸ்ட்ரா காரணமாக இதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அண்ட் அதே மாதிரி செத் ராலின்ஸ் அவரோட ப்ரோமோவை ஆரம்பிக்கும் போது இப்படின்னா முடிக்கும் போது இன்னொன்று சொல்லியிருப்பார். நான் தான் வந்து ரெஸ்ல்மேனியாவை வின் பண்ண போகிறேன், இது ஒன்றும் ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது, இதுதான் ஸ்பாய்லர் அப்படின்னு நம்ம பால் ஹேமன் அவரோட டைலாக் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறாங்களா, ரெஸ்ல்மேனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டில் செத் ராலின்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் பால் ஹேமன் செத் ராலின்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கா? இந்த நெக்ஸ்ட்டு பால் ஹேமன் காயாக வந்து நம்ம செத் ராலின்ஸ் தான் மாற போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்டு வந்து இங்கேயே கொடுத்த மாதிரில இருக்குது. ஏன்னா வந்து டைலாக்கை மென்ஷன் பண்ணி இப்படி எப்பவும் போல் இந்த ஜோக்கர் லாஃபில் கொடுக்குறாரு. ஸோ எனக்கு என்னமோ வந்து பால் ஹேமன் செத் ராலின்ஸ் கொண்ட ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே போகுது. ஹிண்டெல்லாம் அதுக்கு பலமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாரம். அண்டு இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. 80% வந்து செத் ராலின்ஸ் கூட தான் பால் ஹேமன் போகிறாரோ அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இருக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து ஹைப் ஏற்றி விட்டு கடைசியில் பால் ஹேமன் எப்போவுமே ரோமன் ரெயின்ஸ்க்கு இது பண்ணுவான்ற மாதிரி மாற்றி விட்டாலும் மாற்றுவாங்க. அப்படி இல்லாட்டா வந்து CM Punk கூட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. CM Punk முடிஞ்ச அளவுக்கு சோலோவாக தான் கூட்டு போக பார்ப்பாங்க. மீண்டும் வந்து பால் ஹேமன் கூடலாம் சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரோமன் ரெயின்ஸ் கூட போனால் செத் ராலின்ஸ் கூட தான் பால் ஹேமன் இருப்பா. அப்படி அந்த சின்ன வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா CM Punk கூட அது கூட நடக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு இப்போ ஸ்மாக் டவுனில் இப்போ இந்த கம்பெனிக்கு இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது செத் ராலின்ஸ் கூட பால் ஹேமன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அண்ட் அடுத்த நியூஸ் இதை பற்றினா நம்ம ராண்டி ஆர்டனை பற்றி தாங்க. ஸோ ராண்டி ஆர்டன் vs கெவின் ஓவன்ஸ் ரெஸ்ல்மேனியா டே 2 வந்து நடந்திருக்க வேண்டியது. பட் ஆனால் கெவின் ஓவன்ஸ்க்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுனால அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுவும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கு வாரம் வந்து நிக் கால்டிஸ் கிட்ட நம்ம ராண்டி ஆர்டன் வந்து எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. அண்ட் இந்த வாரம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணிட்டார். அவர் ஓப்பன் சேலஞ்ச் வந்து விட்டுருக்காரு ரெஸ்ல்மேனியா 41 டே 2. ரெஸ்ல்மேனியா 41 டே 2 நான் லாஸ் வேகஸ் நெவாடாவில் தான் இருக்க போகிறேன். இன்றைக்குள்ளேயும் நான் என்னோட ரெஸ்லிங் அட்டையை போட்டு தான் வரப்போகிறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ உங்கள் ரெஸ்லிங் கேஸ்லாம் வந்து இது பண்ணிக்க வந்துக்கோங்க. லாக்கர் ரூம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வாங்க ரெஸ்ல்மேனியாவில் எனக்கு மேட்ச் கன்ஃபார்ம் வேணும். ஏன்னா இதனோட 20வது ரெஸ்ல்மேனியா அப்படின்னு நம்ம ராண்டி ஆர்டன் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 20th ரெஸ்ல்மேனியா ஃபார் ராண்டி ஆர்டன். ட்ரிபிள் எச் அண்டர்டேக்கர் இருந்த அந்த பட்டியலில் ராண்டி ஆர்டன் அவரோட பேரை வந்து பதிச்சுக்கொண்டு பார்க்குறாரு ஹையஸ்ட் ரெஸ்ல்மேனியா அப்பியரன்சஸில். ஸோ இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா கன்ஃபார்ம் ராண்டி ஆர்டனுக்கு மேட்ச் இல்லாமலாம் கண்டிப்பாக போகாது. யார் அந்த சர்ப்ரைஸாக பண்ணிட்டு இருப்பாங்க? ஏன்னா வந்து ஓப்பன்ஸ்லேருந்து விட்டுருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் ஒரு வேளை நிக் கால்டிஸ் கூட கீரப் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா வந்து நிறைய டைம் நிக் கால்டிஸை பற்றி தான் ஒரு நேமே இழுக்கிறாரு. நான் வந்து நிக் கால்டிஸ் எனக்கு மேட்ச் மட்டும் கிடைக்கலன்னா உனக்கு நான் அந்த RKO கனெக்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பி நிக் கால்டிஸ் கிட்டே ரொம்ப இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிக் கால்டிஸ் வந்து நீ என்னடா என்கிட்ட பேசிகிட்டே இருக்க, நானே வரேன்டா அப்படின்ற மாதிரி எதுக்கு ஆப்பண்ண தரணும், நானே வரேன்ற மாதிரி நிக் கால்டிஸ் வந்து கீரப் பண்ணிட்டு ரெஸ்லிங் அட்டையெல்லாம் வந்து ஃபிட்டாக வந்துட்டு ராண்டி ஆர்டன் கூட மேட்ச் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வந்தாலும் சூப்பராக இருக்குங்க. ராண்டி ஆர்டன் vs நிக் கால்டிஸ் அட் ரெஸ்ல்மேனியா 41 டே 2 கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஸோ எஸ், நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்ப்போங்க நடக்கலன்னு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் போகுது. 65% இது நிக் கால்டிஸ் தான் வந்து சர்ப்ரைஸ் அமௌண்ட்டாக வருவார்னு நினைக்கிறேன். மிச்சம் 35% எதனால் சொல்கிறேன்னா மேபி வேறு யாராவது லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கம்மி தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம்
ரைசிங் ஸ்டார்ஸ் ரே ஃபீனிக்ஸ் மாதிரி ரெஸ்லர்ஸ் இந்த மாதிரி ரெஸ்லர்ஸுக்கு கூட வாய்ப்புகள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிக் ஆல்டிஸ் கீரப் பண்ணிட்டு வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகரிச்சுட்டே போகுது. சர்ப்ரைஸாக கெவின் ஓவன்ஸ்லாம் வருவார்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் கெவின் ஓவன்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு இப்போது இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அதனால் அவர் வர்றதுக்குண்டான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ மோஸ்ட்லி ராண்டி ஆர்டன் வர்சஸ் நிக் ஆல்டிஸ் அட் ரெஸ்ல்மேனியா தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபேன்ஸு கமெண்ட்ஸில் வந்து நிக் ஆல்டிஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ WWE அதை பார்க்காம விட்டுருப்பாங்க. கன்ஃபார்ம் நிக் ஆல்டிஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நிக் ஆல்டிஸும் ஒரு ரெஸ்லர் தாங்க, மறந்துடக்கூடாது. TNAலாம் செம்மையாக சண்டை போட்டிருக்காரு. எப்படி பேட் மேக்கவேக்கு ஒரு ரெஸ்ல்மேனியா ட்ரீமை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி நிக் ஆல்டிஸ்க்கும் ஒரு ரெஸ்ல்மேனியா ட்ரீமை வந்து கம்ப்ளீட் பண்ணி விடுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம் நிக் ஆல்டிஸ் ராண்டி ஆர்டன் நடக்கதான் நடக்கலையான்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனல் நியூஸ் எதை பற்றினா நம்ம ஜான் சீனாவை பற்றி தாங்க. சீனாவோட 1-on-1 கர்ஸை வந்து இந்த ரெஸ்ல்மேனியா 41 முடிக்கணும். ஏன்னா அது ஒரு ரெஸ்ல்மேனியா அப்படின்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுமே ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு வேளை சீனா தோத்தா அதோட எந்த மாதிரி தோப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோவில் நம்ம வந்து போட்டிருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து கிடச்சிருக்க ரூமர்ஸ் படி ஜான் சீனா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே போகுதுங்க. ஏன்னா வந்து சீனாவை இப்போதைக்கு இந்த ஸ்டோரியில் ரொம்ப டம்மி பீஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. இவர் வந்து ஃபிட்டெல்லாம் கிடையாது. கோடி ரோட்ஸ் செம்ம ஃபிட்டாக இருக்கார். இவர் கூட சண்டை போட முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஸ்மாக் டவுன்லேயுமே அந்த ப்ரோமோ கட்லேயுமே கோடி ரோட்ஸ் க்ளீனாக ஒரு கிராஸ் ரோட்ஸை வந்து போட்டிருப்பார். இந்த இது சிறப்பாக என்ன விஷயம்னா ஜான் சீனா ஒரு ஐஃபோக்கு பண்ணியிருப்பார். ஐஃபோக் பண்ணி ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் தூக்கி கனெக்ட் பண்ணுறது அதுலேருந்து வந்து தப்பிச்சு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ் போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஜான் சீனாவை கொஞ்சம் டம்மி மாதிரி காட்டிடுற இந்த ஒரு தருவாயில் ஐ திங்க் ரெஸ்ல்மேனியா 41 Day 2 மெயின் ஈவெண்ட்டில் ஜான் சீனா ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து என்ன நினச்சோம், ராக் வந்து 2011 ரெஸ்ல்மேனியாவை வந்து மீண்டும் ரீக்ரியேட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சோம். இந்த இடத்துல ஜான்சன் இத்தனை வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் நிறைய ராக் பாட்டம்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியாவில் மட்டுமே ஜான்சனை கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக நம்ம ஜான்சனை ஏன் ராக்கிட்டே டேர்ன் பண்ணக்கூடாது. பட் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் ஒரு சின்ன ரூமர் வந்து கிளம்பி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு. நடந்தால் நல்லா தானே இருக்கும். இத்தனை வருஷமாக ஜான்சனை வந்து ஏகப்பட்ட ராக் பட்டம்லாம் போட்டு ராக் வந்து அவர் கொஞ்சம் ஓவர் ஷேடப் பண்ணி அவர் கீழே தள்ளிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இருந்திருக்காருல்ல. ஸோ அதனால் ஜாக்குக்கு ஒரு ஜான்சனா ஒரு ஏட்டிட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நடந்தால் நல்லாயிருக்கும். பட் அதுக்குண்டான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஜான்சன் எப்படியும் ஃபைனல் பாஸ் ஒரு கீழே தான் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்தில் ஒரு சம்மர் ஸ்லாம் வரைக்கும் போது கன்ஃபார்ம் ஜான்சனா அண்ட் ராக் கிட்ட தான் இருப்பாருன்ற மாதிரி தோணுது. அவர் ரெஸ்ல்மேனியாவில் நான் சொன்ன மாதிரி ஜான்சன் ராக்குக்கே வந்து சம்பவத்தை பண்ணி விட்டாலும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான்சனா ஜெயிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜான்சனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் சீனா வின் பண்ணி 17 டைம் வேர்ல்டு சாம்பியனோட லாஸ்ட் ரெஸ்ல்மேனியாவில் 1-on-1 கர்ஸி முடிச்சாருன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பட் கோடி ரோட்ஸ் வின் பண்ணாருன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் ரெஸ்ல்மேனியாவில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு.